நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக மின்சாரத்துறையிலிருந்து கொடுத்திருந்த கள உதவியாளர் பணிக்கான உடற்தகுதி தேர்வுக்கு போல்சு பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி தமிழக மின்சார வாரியத்திலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. இந்த போல்சு பயன்படுத்தி நீங்க எப்படி பிசிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஆக்டிவிட்டி 1 போல் கிளிம்பிங் பண்ணி மேலே சேனல் தூக்கி மாற்றுறத போல்சு பயன்படுத்தி எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ காணொலியில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் எந்த சென்டரில் போடுறாங்களோ அந்த சென்டரில் இந்த மாதிரியான செட்டப் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இடுப்பு கயிறு வச்சுருப்பாங்க. அடுத்ததாக இடுப்பு கயிறு பக்கத்திலே குச்சி கட்டுறதுக்கான குச்சி கயிறு வச்சுருப்பாங்க. அது பக்கத்திலே போல்ஸும் வச்சுருப்பாங்க. நீங்கள் நார்மலாக எந்த ஒரு உபகரணங்களும் இல்லாமல் ஏற போகிறீங்க, லைக் அதாவது போல்ஸும் பயன்படுத்தாமல் ஏற போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் குச்சி மற்றும் குச்சி கயிறை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். குச்சியை கட்டி குச்சி கயிறு மேலே நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் போல்ஸு பயன்படுத்தி ஏற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் குச்சியையும் குச்சி கயிறையும் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது பக்கத்திலேயே 2 ஸ்பேனர் இருக்கும். அந்த ஸ்பேனரையுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பி கட்டுறதுக்கான கம்பியும் வச்சுருப்பாங்க. அந்த கம்பியை நல்லா ஸ்ட்ராங்காக சுற்றி உங்களோட இடுப்பு கயிறில் ஒரு முனையில் கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடு அல்லது ரைட் சைடு எந்த சைடுனாலும் கட்டிக்கலாம். இன்னொரு சைடில் சேனல் கட்டுறதுக்கான கயிறை நீங்கள் அந்த இடுப்பு கயிறுல கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்ததான் அந்த கிராஸ் ஆம் இருக்கு இல்லையா, அந்த கிராஸ் ஆமையும் அந்த கிளாம்பையும் எடுத்து நட்டு போல்டு பக்கத்திலே வச்சுருப்பாங்க. அந்த நட்டு போல்டில் ஒரு சைடு முனை கிளாம்போட சேர்த்து நட்டு போல்டு கிராஸ் ஆமோட கனெக்ட் ஆகிற மாதிரி போட்டுட்டு மறுமுனை நீங்கள் நட்டு போல்ட்டோட கனெக்ட் ஆகிற மாதிரியும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தனியாக போட்டுட்டு போய் நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கலாம். எடுத்துகிட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த சேனலை தூக்கிறதுக்கான கயிறையும் எடுத்துகிட்டு சேனலையும் எடுத்துகிட்டு போஸ்ட் பக்கத்தில் போயிடணும். அதுக்கு முன்னாடியே இந்த குச்சி கயிறு பக்கத்துலேயே உங்களுக்கு போல்ஸும் வச்சுருப்பாங்க. அந்த போல்ஸுவையுமே நீங்கள் மாட்டிட்டு தான் டைரெக்டாக போல் பக்கத்திலே போகணும். போல் பக்கத்தில் போயிட்டு கிராசாரத்தை போஸ்ட் மரத்தோட ஒரு பக்கத்தில் சாய்ச்சி வச்சுட்டு நீங்கள் அந்த சேனல் கட்டுறதுக்கான கயிறை இடுப்பு கயிறுடைய ஒரு பக்கத்தில் கட்டியிருப்பீங்க இல்லையா, அந்த கயிறோட மறுபக்கத்தை இந்த சேனலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மெத்தடு படி தான் நீங்கள் அந்த கயிறு கட்டணும். இந்த மாதிரி நீங்கள் கயிறை கட்டினீங்கனால் மட்டும்தான் கயிறு நீங்கள் மேலேருந்து சேனலை தூக்குறப்போ உருகாது. இல்லை அப்படின்னா சேனல் உருகி விழுந்து சேனல் நீங்கள் மேலேருந்து தூக்குறப்போ கயிறு கலண்டு விழுந்தது அப்படின்னா நீங்கள் ஃபெயில் அப்படின்ற மாதிரி தான் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. கயிறு எல்லாத்தையும் ப்ராப்பராக கட்டினதுக்கு அப்புறமா போல்ஸுவை எடுத்து நீங்கள் போலில் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னோக்கி நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா போல்ஸு மேலே தூக்குறதுக்கு உங்களுக்கு கேப் விழுந்துரும். பின்னோக்கி அழுத்துனீங்கன்னா போல்ஸு லாக் ஆயிரும். இந்த மாதிரி தான் 2 காலுக்கும் நீங்கள் மாற்றி போலில் மேலே வரைக்கும் நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும். போஸ்ட் மரத்தில் மேலேருந்து ஒரு அடி கீழே இறக்கி நீங்கள் கிராஸ் ஆம் மாட்டுற மாதிரி இருக்கும். மேலே ஏறி நீங்கள் போல்ஸுவை லாக் பண்ணதுக்கப்புறமா இடுப்பு கயிறு எடுத்து இடுப்பு கயிறை முறையாக கட்டணும். இடுப்பு கயிறு உருகாத லெவலுக்கு நீங்கள் டைட்டாக கட்டினீங்கனால் மட்டும்தான் சேனலை நீங்கள் நல்லா தூக்கி ஈஸியாக மாட்ட முடியும். அதனால் இடுப்பு கயிறை எந்தளவு நீங்கள் ஸ்ட்ராங்காக கட்ட முடியுதோ அந்தளவு நீங்கள் வலுவாக கட்டிக்கோங்க. இடுப்பு கயிறை முறையாக கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா மேலே கிராஸ் ஆமை தூக்கி மாட்டணும். கிராஸ் ஆமை தூக்கி மாட்டுறதுக்கு நீங்கள் கிராஸ் ஆமை ஒரு முனை கயிறை கட்டிட்டு இன்னொரு முனையை இடுப்பில் கட்டியிருப்பீங்களா, அந்த முனையை பயன்படுத்தி அந்த கிராஸ் ஆரத்தை நீங்கள் மேலே தூக்கணும். மேலே தூக்குனதுக்கப்புறம் அந்த கயிறை உருகி விட்டுருங்க. நீங்கள் 2 முறையில் கிராஸ் ஆமை மேலே தூக்கி மாட்டலாம். ஒரு மெத்தட் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சைடு நட்டு போல்டை மாட்டி நீங்கள் மேலே தூக்கிட்டு போய் கிராஸ் ஆமை ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் நட்ட மாட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் மேல் நோக்கி 2 பக்கமும் நட்டு போல்டை மாட்டிட்டு மேலேருந்து இறக்கியும் கூட நீங்கள் மாட்டிக்க முடியும். கிராஸ் ஆமில் இருக்க 2 போல்டு நட்டையும் கையிலேயே நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதுக்கப்புறமா ஸ்பேனர் எடுத்து ஒரு 2 மரம் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க லெவலுக்கு டைட் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் டைட் பண்ணணும் அப்படின்னு தேவையில்ல. ஓரளவு அசையாத லெவலுக்கு நீங்கள் டைட் பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது.
கிராஸாம மாட்டினதுக்கப்புறம் ஸ்பேனரை தூக்கி கீழே போட்டுறக்கூடாது. ஸ்பேனரை நீங்கள் எப்படி கொண்டு போனீங்களோ அதே மாதிரி தான் கீழே வந்து நீங்கள் கொண்டு வரணும். இடுப்பு கயிறையும் அதே மாதிரி நீங்கள் மேலே கட்டினதுக்கப்புறம் முறையாக அவுத்து நீங்கள் எப்படி கீழே கட்டிட்டு போனீங்களோ அதே மாதிரி தான் வந்து கீழே இறங்கணும். ஸோ அதே மாதிரி போல் ஷூவை நீங்கள் முன்னோக்கி அழுத்துனீங்க அப்படின்னா வந்து லூஸ் ஆயிரும், பின்னோக்கி அழுத்துனீங்க அப்படின்னா லாக் ஆயிரும். இதே மாதிரி ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் கீழே எடுத்து வச்சு நீங்கள் எப்படி ஏறினீங்களோ அதே மாதிரி இறங்க வேண்டியதான். நீங்கள் கீழே வந்து இறங்கி கரெக்டாக போஸ்ட்டை விட்டு நீங்கள் கால் எடுத்து கீழே ஊனதுக்கப்புறம் டைமிங் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட டைமிங் வந்து க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் 8 நிமிடத்துக்குள்ளே முதல் ஆக்டிவிட்டியை முடிச்சிருக்கீங்களா அப்படின்றத மட்டும்தான் பார்ப்பாங்க. 8 நிமிடத்தை தாண்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆக்டிவிட்டி 1ல் வந்து ஃபெயில், ஆக்டிவிட்டி 2, ஆக்டிவிட்டி 3 எல்லாத்துலேயுமே ஃபெயில் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிடுவோம். ஸோ நீங்களும் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் இணைந்து பயிற்சி பெறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய பயிற்சி மையம் அமைந்திருக்கக்கூடிய இடம் வந்து சிவகங்கை மாவட்டமான மானாமதுரையில் தான் நம்மளுடைய பயிற்சி மையம் அமைந்திருக்கு. மதுரையிலிருந்து 1 மணி நேரத்தில் நம்மளுடைய பயிற்சி மையத்துக்கு வந்து நீங்கள் வந்து அடைஞ்சிடலாம். நம்மளுடைய வெற்றி தான் எங்களோட இலக்கு. உங்களுடைய வெற்றிக்கான ஒரே இடம் SK24 சஞ்சய் கோச்சிங் சென்டர்.